ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நேற்று மரகத நிலவழி சக்கரத்தை பற்றின டீட்டெயில் நான் பேசியிருந்தேன். அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. நிறைய பேர்த்துக்கு பார்சலும் ரிசீவ் ஆயிடுச்சு. நிறைய பார்சல்ஸ் போயிருக்கு. சுவாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டிங்க. என்ன பண்ணணும் அப்படிங்கிற நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோவில் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். இது ரொம்ப முக்கியமான வீடியோ. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீலவழி சக்கரம் வேணுங்கிறவங்களுக்கும் இனி வாங்க போகிறவங்களுக்கும் வாங்கினவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? எதுக்காக அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். மெயினாக நேற்று வந்தவங்க அந்த சிஸ்டர்ஸ்லாம் ஒரு சில பேர் ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்பியிருக்கீங்க. ஒரு சில பேர் இன்றைக்கி தான் நான் பூஜை பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அனுப்பியிருக்கீங்க. உங்களுக்கு நீலவழி சக்கரம் அந்த எந்திரம் வந்த உடனே என்ன பண்ணணும், வீட்டுக்கு பார்சல் கிடைச்ச உடனே நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற சில டவுட் கேட்டிருக்கீங்க. உங்கள் கையில் பார்சல் கிடைச்ச உடனே நீங்கள் சுத்தமாக இருக்கீங்க, அன்றைக்கி பீரியட்ஸ் எல்லாம் இல்லை, நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்லன்னா அதை பிரித்து நீங்கள் சுவாமி பூஜை அறையில் வச்சு கற்பூர ஆராதனை காமிச்சு சாம்பிராணி புகையெல்லாம் காமிச்சு கொஞ்சமாக பால் வச்சுருங்க. சரிங்களா? அன்றைக்கே பால் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த பால் எவ்வளவு நேரம் வைக்கிறது அப்படிங்கிற ஒரு டவுட்டு கேட்டிருக்கீங்க. ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் சுவாமிக்கிட்ட இருந்தாலே போதும். நீங்கள் பால் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பாலை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இது நான் ஏற்கனவே வீடியோலையும் சொல்லியிருக்கேன். நீங்கள் நீலவழி சக்கரத்துக்கு நீங்கள் பால் வைக்கிறது வீட்டில் இருக்க யாரும் அதை யூஸ் பண்ண வேண்டாம், யாரும் அதை குடிக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். அந்த பால் எடுத்து கீழே ஊற்றிடுங்க. இல்லைன்னா நீங்கள் செடிக்கு எதாவது ஊற்றிடுங்க, இல்லை வாயில ஜீவன்களுக்கும் கூட எதாவது ஊற்றிடுங்க. ஆனால் வீட்டில் இருக்கவங்க யாரும் அதை குடிக்க வேண்டாம். சரிங்களா? அந்த மாதிரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுதான் பண்ணணும். ஸோ இது மெயினாக டவுட்டு வந்தவுடனே என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது நான் சொல்லிட்டேன். அடுத்து அதில் வர திருநீர் குங்குமம் இது ரெண்டையும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதை என்ன பண்ணுங்கள், நீங்கள் குங்குமம் தனியாக திருநீர் தனியாக அதில் இருக்கும். நீங்கள் குங்குமம் நீங்கள் வீட்டில் எக்கே வச்சுருப்பீங்கள்ல, அதோடு மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு தனியாக வச்சுக்கோங்க. அதே போல் தான் திருநீரையும் ஏற்கனவே உங்கள் வீட்டில் திருநீர் நீங்கள் வச்சுருப்பீங்கள்ல, அதோடு மிக்ஸ் பண்ணி அதை தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இப்படி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 இயருக்கு அது அப்படியே வர மாதிரி 1 இயருக்கு அளவுக்கு இருக்க மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் வீட்டில் இருக்கவங்க மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். உங்கள் வெளியில் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை ரிலேட்டிவ்ஸுக்கோ யாருக்குமே அதை நீங்கள் பயன்படுத்த கொடுக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் 5 பேர் இருக்கீங்கன்னா நீங்கள் 5 பேர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கவங்க மட்டும் அவங்க மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் அந்த திருநீர் குங்குமத்தை வச்சு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்க. அது இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த திருநீர் குங்குமத்தை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த குங்குமம் நீங்கள் திருநீராகட்டும் குங்குமமாகட்டும் ரெண்டையுமே ஏதாவது முக்கியமான விஷயமாக நீங்கள் போகிறீங்க, யார்கிட்டையாவது பேச போகிறீங்க, அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகணும், உங்களுக்கு ஃபேவராக வரணுங்க முதல்ல அதை நீங்கள் கொஞ்சமாக ஒரு பேப்பரில் மடித்து உங்கள் பர்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போய்க்கோங்க. எடுத்துகிட்டு போய்க்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு காரிய சித்தி ஆகும். அந்த விஷயம் அப்போவே நடந்துடும். அந்த மாதிரி உங்களுக்கு ஃபேவரான பதில் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதை கையில் எடுத்துகிட்டு போகிறனால. அதனால் அதை கையில் எடுத்துகிட்டு போய்க்கலாம். வீட்டில் ஒரு மாதிரி ஒரு ஒரு கந்திருஷ்டினால் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குது இப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, வீட்டுக்குள்ளே ஏதோ சம்திங் இருக்க மாதிரிலாம் இருக்குது அப்படிலாம் ஃபீல் பண்ணிங்கன்னா இதை வச்சுட்டு அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் காட்டவே காட்டாது. ஏன்னா இதை வீட்டுக்குள்ளே வந்துருச்சுனாலே உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. சுத்தமாக வீட்டில் ஒரு பீஸ்ஃபுல் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சாமி நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க, சாமி இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். கெவிலி சொல்லிகிட்டே இருக்கும். கெவிலி நல்லா கத்தும், பயங்கரமாக கெவிலி சொல்லும். சரிங்களா? இந்த சிம்டம்ஸ்லாம் நல்லா காமிக்கும். இருந்தும் உங்களுக்கு அந்த கந்திருஷ்டி வேறு ஏதாவது அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டிங்கன்னா இந்த திருநீரோ குங்குமமோ கொஞ்சமாக தண்ணியில் கலந்து வீட்டோட நாலாபுறமும் நீங்கள் தெளிச்சு விடலாம். வீட்டுக்குள்ளே தெளிச்சு விடலாம், காம்பவுண்டை சுற்றி தெளிச்சு விடலாம், வாசலுக்கு வெளியே தண்ணி தெளிக்கும் போது கொஞ்சம் கலந்து தெளிச்சு விடலாம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா அது அப்படியே அடிபட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் இது பயன்படும். சரிங்களா? ஸோ இதுக்காக தான் அந்த திருநீர் குங்குமம் 1 இயர் வரைக்கும் தான் இது பவர் இருக்கும். நீங்கள் அந்த மரகத நீலவழி சக்கரமும் 1 இயர் வரைக்கும் தான் பவர் இருக்கும். 1 இயர்க்கு அப்புறம் அந்த பழைய அந்த மரகத நீலவழி சக்கரம் அந்த பொருளை எடுத்து அந்த எந்திரத்தை எடுத்து நீங்கள் ஓடுற தண்ணியில், கிணத்துல, ஆறு, குளம் இந்த மாதிரி தண்ணியில் தான் அதை போடணும். வேறு எங்கேயும் அதை போடக்கூடாது. சரிங்களா? கம்பல்சரி தண்ணியில் தான் போடணும். எங்கள் ஊரில் தண்ணியே இல்லை, நாங்கள் இருக்கிற இடத்துல இல்லைன்னு நீங்கள் நினச்சாலும் யாராவது வெளியூர் போகிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்தாச்சு தண்ணியில் போட சொல்லிடுங்க. அந்த 1 இயர் டைம் முடிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக அதை பண்ணிடுங்க. அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா டேட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நேற்று உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கு, நிறைய மெசேஜஸ் எனக்கு வந்திருக்கு. அப்போ நேற்றுலேருந்து நீங்கள் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா டேட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அதுக்கு பின்னாடியே அந்த எந்திரத்துக்கு பின்னாடியே நீங்கள் டேட் நோட் பண்ணி வச்சாலும் சரி, இதை தனியாக ஒரு நோட் பேட் போட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சிட்டாலும் சரி, அந்த டேட்லேருந்து ஆரம்பித்து 1 இயர். சரிங்களா?
அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்ககிட்ட வந்து உங்கள் ரெக்கார்டு வந்து இருக்கும். நானும் வந்துட்டு யாருக்கெல்லாம் நம்ம அனுப்பியிருக்கோம், எந்த டேட்டில் போயிருக்கு, இதெல்லாம் வந்து நாங்கள் நோட் பண்ணி வச்சுருப்போம். அப்போ நெக்ஸ்ட் இயருங்கும்போது நானே உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிடுவேன். இருந்தாலும் நீங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் யாராவது ஒரு சில நேரத்தில் மறக்கிறது உண்டு இல்லையா? அதனால் நீங்களுமே டேட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 இயருக்கு அப்புறம் அதை வீட்டில் வைக்கக்கூடாது. கம்பல்சரி வைக்கக்கூடாது. அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 1 இயருக்கு மேலே 1 நாள் 2 நாள் அப்படின்னா பரவாயில்ல. பட் அதை அப்படியே கண்டினியூ பண்ணக்கூடாது, அதை வைக்கக்கூடாது. நீங்கள் அதை எடுத்து பழசாக தண்ணியில் போட்டுறணும். ஓடுற தண்ணியில் கடலை எங்கேயாவது தண்ணியில் தூக்கி போட்டுருங்க. அதுக்கப்புறம் வேணும்னா மறுபடியும் நீங்கள் புதுசு வாங்கி வச்சுக்கலாம். அது மறுபடியும் வாங்குறது வாங்காது உங்கள் விருப்பம்தான். நீங்கள் இதை வச்சு கண்டினியூ பண்ணி இந்த 1 இயர்லேயே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் எப்படிங்கிறது. சரிங்களா? இது ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்துட்டு கம்பல்சரி வாங்கி வைக்கணுமா, இது எதுக்கு சிஸ்டர்னு கேட்குறவங்களுக்கு நான் ஒரே பதில் தான் சொல்லுவேன். நவமூலிகை வந்து பெஸ்ட்டு, சூப்பர் பவர்னு சொல்லுவேன். நீங்கள் நவமூலிகைக்கு கொடுத்தாலே தாராளமாக வந்து போதும். இது எதுக்கு, மரகத நீலவழி சக்கரம் எதுக்கு உருவாக்கப்பட்டதுன்னா, நம்ம என்னதான் கோயில் குளம் போய் நிறைய விஷயங்கள் ஏதாவது பண்ணாலுமே சில விஷயங்கள், ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நடக்காமல் இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சிலர் வந்துட்டு ஒரு வீட்டில் ஒரு பாதுகாப்புக்கோ, இல்லை ஏதாவது ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருந்தால் பரவாயில்ல, இல்லை பர்டிகுலராக இது மட்டும் எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, அந்த ஒரு விஷயத்துக்காக வேண்டி இதை வாங்கி வச்சுப்பாங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோலையும் சொல்லியிருந்தேன், இதை தொழிலுக்கு நல்லா பயன்படுத்திப்பாங்க. நல்ல பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு, நல்ல காசு பணம் தங்கணும், அதிர்ஷ்டம், இந்த மாதிரி மெயினான விஷயங்களுக்கு தான் இது வாங்கி வைப்பாங்க. ஸோ உங்களுக்கு அப்படி வேணும்னாலும் இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அதனால் நீலவழி யந்திரம் உங்களுக்கு கம்பல்சரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி இதில் வரவங்க எப்படி எல்லாம் சொல்கிறாங்கன்னா, ஏதாவது முக்கியமான விஷயத்துக்கு வாங்கி வைக்கலாம். தொழில் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க, எனக்கு பிஸ்னஸ் சூப்பராக நடக்கணும்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் பண்ணுற இடத்துக்கு வாங்கி வைக்கணும்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய பேர் வந்து என்னென்னா, ஐயா தொட்டு கொடுக்குறாரு, அம்மா வந்து அதை தொட்டு கொடுக்குறாங்க, அதுக்காக வேண்டி எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கீங்க. சிலர் வந்துட்டு எனக்கு இருக்கிற வீட்டில் ரொம்ப அந்த வீடு வந்து ஐஸ்வர்யமாக இருக்கணும், நிறைய நிறைய நல்லது அந்த வீட்டில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராசியான வீடாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கீங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அதுக்கெல்லாம் நல்லாவே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அடுத்து வந்துட்டு அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளி, செவ்வாய், இந்த 4 நாட்களும் கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு பால் வச்சுருங்க. சப்போஸ் இந்த நாளில் நாங்கள் இருக்க மாட்டோம், அவசரமாக ஊருக்கு போகிறோம், என்னால் அந்த டைமில் வைக்க முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயந்துக்க வேண்டாம். ஐயோ வைக்கலையே அப்படிலாம் பயந்துக்க வேண்டாம். அதுக்கடுத்த நாள் வந்துட்டு வச்சுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் வாங்கி வச்சுட்டு, நான் இது வாங்கி வச்சேன்னு தான் பேர் சாமியை கும்பல, எனக்கு நேரம் இல்லை, டைம் கிடைக்கல, டென்ஷனாக இருந்தேன், அந்த மாதிரி ரீசன்னாலலாம் சாமி கும்பிட்றக்கு விட்டுறாதீங்க. ஏன்னா ஒரு பொருளுக்குன்னு ஒரு பவர் இருக்குது. அந்த பொருள் நம்மக்கிட்ட வந்து கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஸோ என்னை பார்க்குறக்கு உங்களுக்கு சாதாரண விஷயமா இருக்கும். அதனால் தான் மறுபடியும் சொல்கிறேன், இது வச்சா தான் உங்களுக்கு அது பவர் என்னங்கிறது தெரியும். உங்களுக்கு அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த பவர் தெரியும். அதனால் வாங்கி வச்சுட்டு நான் ஏதோ ஒரு வேலை பிஸியாக இருந்துட்டு அந்த மாதிரிலாம் வச்சிடாதீங்க. அதற்குரிய மரியாதை கண்டிப்பாக கொடுக்கணும், அதை மறந்துடாதீங்க. சரிங்களா? இன்னொரு விஷயம் வந்து கேட்டிருக்கீங்க, இதை வெளியில் எடுத்துகிட்டு போகலாமா? ஏன்னா சில சிஸ்டர்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க, சிஸ்டர் நான் பிஸ்னஸ் மீட்டிங்லாம் போவேன், நான் கையில் இதை எடுத்துகிட்டு போகலாம். கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும், நீங்கள் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம். என்னென்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அங்கே அவங்க நல்லவங்களும் வருவாங்க, கெட்டவங்களும் வருவாங்க, நமக்கு தெரியாது யார் யார் எப்படி இருக்காங்க, அவங்க எங்கே போயிட்டு வருவாங்க, என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருப்பாங்க நமக்கு தெரியாது. ஒரு சிலர் பீரியட்ஸில் இருக்கலாம், சிலர் எங்கேயா டெத்துக்கு கூட போயிட்டு வந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. அப்போது நீங்கள் இதை வெளியே எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா திருப்பி வீட்டுக்கு கொண்டு வந்து மறுபடியும் பூஜையில் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா சாம்பிராணி காமிக்கணும். சாம்பிராணி காமிச்சு சாமி கும்பிடணும். அப்போ தான் அது சரியாகும். அதுக்கு பால் வைக்கணும். இது நீங்கள் வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா, எப்போ நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போனாலுமே கண்டிப்பாக இது பண்ணணும். சரிங்களா? இது மட்டும் மறந்துடாதீங்க. அதே போல் தீட்டு வீட்டுக்கு போகிறீங்க, ஏதாவது பெரிய பொண்ணு ஆகிட்டாங்க, அங்கே போயிட்டுலாம் வரீங்கன்னா போகலாம், வரலாம். ஆனால் போயிட்டு வந்து மறுபடியும் வீடெல்லாம் தொடச்சிட்டு மறுபடியும் நீங்கள் சாம்பிராணி புகை அவங்களுக்கு காமிச்சிடணும். இது வந்து நார்மலாக இந்த மாதிரி பொருளெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறனாலே அடிக்கடி அந்த பவர் ஏற்றுறக்கு அவங்களுக்கு நீங்கள் புகை காமிச்சிட்டே இருக்கணும். அந்த சாம்பிராணி புகை காமிக்கிறது, பூஜை பண்ணுறது, எந்த அளவுக்கு நீங்கள் பூஜை பண்ணி அதை வச்சு நீங்கள் கும்பிட்டே இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு அது கொண்டாடுறீங்களோ அவ்வளோ அருமையாக உங்களுக்கு அது வேலை செய்யும். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே போல் உங்களுக்கு நான் சொன்னல, அம்மா மேலே வர அந்த பொருள், அம்மா நாகரூபத்தில் வரும்போது அவங்க மேலே ஒரு சின்ன ஒரு பவுடர் ஃபார்மேட்டில் அங்கே ஃபார்ம் ஆகும், அதை எடுத்து தான் வச்சு பூஜையெல்லாம் பண்ணி நமக்கு இது கொடுக்குறாங்கன்னு. அது நம்ம கொடுத்துருக்க திருநீர்லேயும் மிக்ஸ் ஆகிருக்கு, குங்குமத்துலேயும் மிக்ஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அதில் நல்லா மிக்ஸ் ஆகி தான் உங்களுக்கு அனுப்புறது. அதனால தான் உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க மட்டும் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறது. சரிங்களா? அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது வெளியில் இருக்கவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது. அவங்கவுங்க அது சம்மந்தப்பட்டவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டோம். உங்ககிட்ட இருக்கிறத நீங்கள் வெளியே கொடுக்கவே கூடாது. ஏன்னா அது உங்களுக்குன்னு
அனுப்பப்பட்டது, அது நீங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். 1 இயர்க்கு அப்புறம் நீங்களே இன்ஃபார்ம் பண்ணுவீங்களான்னு கேட்டிருக்கீங்க. நாம் இன்ஃபார்ம் பண்ணுவோம். மேக்ஸிமம் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். சப்போஸ் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு, டைம் முடிஞ்சிச்சுன்னா நீங்களே கூட கேட்கலாம். சரிங்களா? அதெல்லாம் நம்பர் நம்ம நோட் பண்ணி தான் வச்சுருப்போம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்டர்நேஷ்னல் கொரியர் மட்டும்தான் நான் சொன்ன மாதிரி ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு வாரம் 10 டேஸ்க்குள்ளே அதுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிடும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கும் வந்து சேர்ந்துடும். அதை நேற்றே வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன். அதுவும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னும் சில பேர் வந்து கேட்குறீங்க, சிஸ்டர் நாங்கள் இன்டர்நேஷ்னலில் அதாவது வெளிநாட்டில் இருக்கோம், எப்படி நீங்கள் எங்களுக்கு கொரியரில் அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. கொரியரில் அனுப்புறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த சின்ன ஒரு விஷயத்துக்காக தான் வெயிட்டிங். அது எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அனுப்பிக்கலாம். அது பிரச்சனையே கிடையாது. எந்த ஊராக இருந்தாலும் அனுப்பலாம். சப்போஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது உங்களை பார்க்க வராங்க, தமிழ்நாட்டிலேருந்து அங்கே வராங்க அப்படின்னா நீங்கள் அவங்க மூலமாக கூட வாங்கிக்கலாம். அவங்க அட்ரஸ்க்கு இதுக்கு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு நம்ம கொரியர் பண்ணிடுவோம். அவங்க வரும்போது உங்களுக்கு எடுத்து வந்து கொடுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப அங்கே அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை, அங்கே வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தெரிஞ்சவங்க மூலமாக இங்கேருந்து அவங்க கொடுத்து விட்டு அவங்க வரும்போது கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது ஏன் இந்த வீடியோனா, நேற்று நிறைய மெசேஜஸ் அக்கா எங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு, நாங்கள் என்ன பண்ணணும், இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுங்கள், இதை எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதுக்காக தான் நான் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். வந்தவுடனே என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த திருநீர் குங்குமத்தை எப்படி பயன்படுத்தலாம், என்னென்ன மாதிரி ப்ரொசீஜரில் இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தது. இதை மாதிரி மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னுச்சுன்னா என்னோடய நம்பருக்கு, நவமூலிகை நம்பர் இருக்குல்ல, அதே நம்பர் தான். அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணாலும் நான் கொடுக்குறேன். சரிங்களா? வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்பவும் போல் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. டேட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. சரிங்களா? ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.